மேடையில வந்து பஞ்சு பேசுறங்காட்டிக்கு மக்கள் தலைவரா அவர் மாற முடியாது இல்லைங்களா? அவர் இன்னும் நடிகரா தான் அங்க இருந்த கூட்டமும் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர, அவர் இன்னும் தலைவரா மாறல அப்படிங்கிறது என்னோட கருத்துங்க. இருந்தாலும் அவரை பாக்குறது இவ்வளவு கூட்டம் கூடுறாங்க விஜய் அவர்களை. அவரை போய் தற்குறி இருக்குறின்னு சொல்றீங்களா? இதெல்லாம் நியாயமா? சொல்லுங்க பாப்போம். சார் அந்த கூட்டத்துக்கிட்ட போய் அந்த கொள்கை தலைவர் ஒரு 5 பேர் வச்சிருக்காங்கல்ல. அவங்களோட வரலாறோ இல்ல ஏன் இவங்களை தலைவரா வச்சிருக்கீங்கன்னு ஒருத்தர் கிட்ட கேட்டாலும் அது நிறைய பேர் இன்டர்வியூஸ் கூட எடுத்து போட்டிருந்தாங்க. யாரு கொள்கை தலைவர்னே தெரியாம இருக்காங்க. கொள்கைனாலே என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அவங்க கட்சிக்குள்ளேயும் இல்ல அந்த தலைவருக்குமே வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாதப்போ அவங்க எப்படி கொள்கை எதிரியா பாஜகவை பாக்குறாங்க அப்படிங்கறது தெரியல. தற்கொலை அப்படிங்கிறதுனா நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம தெரியும் அப்படின்னு பேசணும். தெரியாம ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்ததை பார்த்துட்டு தப்பு தப்பா பேசுறதும் பஞ்சா பேசுறதும் வந்து அதை ஒரு கூட்டம் உட்காந்து ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தற்குறித்தனமா தான் இருக்குங்க. இப்ப பேப்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே பேப்பர் வச்சுதான் பேசுறாங்க. ஏன் ஸ்டாலின் அவர்கள் முதற்கொண்டு அதையும் கொஞ்சம் தப்பா தான் பேசுவாரு. இருந்தாலுமே வந்து அதை வச்சுமே நம்ம அவரை தற்கொலைன்னு சொல்லிட முடியுமா? ஏன்னா இப்ப அவரை ஃபுல் ஃபோக்கஸ் மீடியா, எல்லா மீடியா அவரை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அந்த 2 days பாத்தீங்க அப்படின்னா அவர் அங்க போயிட்டாரு, அப்படி ஆயிருச்சு, இப்படி ஆயிருச்சு, கம்பம் விழுந்துருச்சு, எகிரி குதிச்சிட்டாங்க, அவர் தானே மேம் ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்படின்னா தெரியுது இல்ல அவருக்கு பல்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. சார் பல்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி கமலஹாசன் அவர்களுக்கும் தான் இருந்துச்சு. இப்ப அவருடைய நிலைமை என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? சோ பல்ஸ்ங்கிறது கூட்டத்தை வச்சு இல்லைங்க. அந்த தலைவர் மக்கள் கிட்ட போய் ரீச் ஆயிருக்காங்களா அப்படிங்கறதுல ஒண்ணு இருக்குங்க. ஒரு பிரச்சனைனா பனையூர்ல வந்து என்ன பாருங்கன்னு சொல்றதுக்கும் மக்களுக்கு எந்த ஊர்ல பிரச்சனைன்னு போய் களத்துல இறங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? இந்த மாநாட்டுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் நீங்க பாக்குறீங்க விஜய் மாநாட்டுல? மாநாடே பிரச்சனையா தான் சார் இருக்கு.